வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். தற்சார்பு வாழ்க்கை சேனல்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமுதாயத்துல நமக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க இல்லையா? இது எல்லாமே எல்லாருக்கும் பொருந்தாது. இவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுனால நம்ம வாழ்க்கையில அதை அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா அவங்க சொல்ற எல்லாமே எல்லாருக்குமே அது செட் ஆயிட்டு அப்படிதான் நடக்கும் அப்படின்னு நம்ம கேரண்டி கொடுக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு 5 விஷயம் இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது சமுதாயத்தில் பேசக்கூடிய ஒரு 5 பொய்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். இது பொய்கள் அப்படின்னு சொல்கிறத விட இது 100% நம்ம உண்மைன்னு எடுத்துக்கிட்டு நம்ம அப்ளை பண்ணோம்னா எல்லாருக்கும் இது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு 5 விஷயங்கள் என்கிட்ட அடிக்கடி இது கேள்விகளாக வந்திருக்கு. ஸோ அதுலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 5 விஷயங்களை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். நம்பர் 1, வாழ்க்கைக்கு படிப்பு ஒன்றும் தேவையில்லை, அதெல்லாம் ரொம்ப ஒன்றும் முக்கியம் கிடையாது, திறமை இருந்தால் போதும் கண்டிப்பாக பொழைச்சிக்கலாம் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா? இதை நிறைய பேர் என்கிட்ட கவுன்சிலிங்கில் கேட்டிருக்காங்க. அதுவும் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? இப்படிலாம் சொல்கிறத கேட்டு கேட்டு எங்களுக்கு படிக்கிறதுக்கு ஆர்வமே வரமாட்டேங்குது, அதான் படிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்கிறாங்க, அப்புறம் இதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படின்னு அந்த சோம்பேறித்தனம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு சமுதாயத்தில் பேசக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு பாருங்கள். இது சுத்த பொய். படிப்பெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிற எல்லாமே எல்லாருக்குமே சூட் ஆகாது. ஒரு சிலர் கண்டிப்பாக படிப்பறிவு இல்லாமலே நல்ல நிலைமைக்கு வந்திருக்கலாம். அது உண்மைதான், பொய்ன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது எல்லாருக்கும் பொருந்தாது. எத்தனையோ பேர் நல்லா படித்து அவங்களோட குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க. எப்படி படிக்காமல் ஒருத்தர் மேதாவியாக இருந்தாங்க, அவங்க வாழ்க்கையில் முன்னேறினாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு 10-20 பேர் இருக்காங்களோ, அந்த மாதிரி லட்சக்கணக்கில் படித்து தன்னுடைய குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு நல்ல நிலைமைக்கு கொண்டு போனவங்க லட்சக்கணக்கில் இருக்காங்க. அப்போ எந்த உதாரணத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கணும்னு பாருங்கள். படிக்காமல் முன்னேறின அந்த 11 பேர் 20 பேரையா, இல்லை படித்து நல்ல நிலைமைக்கு போன அந்த லட்சக்கணக்கான மக்களையான்றதை நீங்கள் தான் அதை முடிவு பண்ணணும். அப்போ அவங்கவுங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நமக்கு என்ன வேணும், நம்ம குடும்பத்துக்கு என்ன வேணும், நம்ம வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நமக்கு என்ன தேவைங்கிறத யோசித்து நீங்கள் முடிவெடுக்கணும். யாரோ என்னமோ சொல்லிட்டாங்க படிப்பெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிடணுமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. ஸோ மற்றவங்க சொல்கிற எல்லாமே எல்லாருக்கும் ஒத்து போகாது. ஸோ நமக்கு எது ஒத்து போகுமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி எல்லாத்தையும் விட்டுறணும். ஸோ இது நிறைய பள்ளி மாணவர்கள் என்கிட்ட கேட்டதுனால இது கண்டிப்பாக இந்த விஷயத்தை நான் பதிவு பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நான் சூஸ் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக படிப்பு அப்படின்றது எல்லா மனிதர்களுக்கும் தேவை. அந்த படிப்பறிவு நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரும். அந்த படிக்கக்கூடிய விஷயங்களை அவங்களோட வாழ்க்கையில் அவங்க அப்ளை பண்ணும்போது குடும்பத்துடைய நிலைமையை நிச்சயமாக மாற்ற முடியும். படிப்புங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் வாழ்நாளில் கிடைக்கக்கூடிய ஒரு சொத்து மாதிரி. அந்த படிப்பை எப்பயுமே யாருமே விட்டுறக்கூடாது. யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் படிக்காமல் இருக்கக்கூடாது. அதுவும் எஸ்பெஷலி மாணவர்களுக்கு நான் இதை பதிவு பண்ணிக்கிறேன். அடுத்து 2வது, பணத்தால் சந்தோஷத்தை வாங்க முடியாது, பணம் என்ன பெரிய பணம், அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை யார் சொல்கிறாங்க? நல்லா சம்பாரித்து செட்டில் ஆகிட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சு பணத்தெல்லாம் பார்த்துட்டேன், இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா அனுபவிச்சுட்டாங்க சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாருக்குமே பொருந்துமா? பணத்தையே பார்க்காத ஒருத்தருக்கு இது பொருந்துமா? யோசிச்சு பாருங்கள். வாங்குகிற சம்பளமும் செலவும் கரெக்டாக இருக்குது, சேவிங்ஸே இல்லாமல் அப்படியே டைட்டாக ஓடிட்டுருக்கு, அப்படி கையில் கொஞ்சம் கூட காசே நிற்க மாட்டேங்குது, ஏதாவது நமக்கு தேவையானதை வாங்கிக்கலாம்னு நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்க பணம் என்ன பெரிய பணம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதனால் எல்லாருக்குமே எல்லா விதமான வசனங்களும் சூட் ஆகாது. சில பேர் சொல்கிறாங்க அப்படின்னா அது அவங்களோட ஒப்பீனியன். உடனே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அப்போ நம்மளும் சம்பாதிக்கிறதுக்கு போகவே கூடாது, என்ன பெரிய பணம், போ நம்ம எதுவும் சம்பாதிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சோம்பேறித்தனமாக நினைக்கிறாங்க. இதுவுமே என்கிட்ட ஒரு கொஸ்டினாக கேட்டாங்க. அதாவது பணத்தால் சந்தோஷத்தெல்லாம் வாங்க முடியாது, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படி கேட்கும்போது நமக்கு ஒரு வேலை தேடணும், அடுத்தடுத்து டக்குன்னு நம்ம வாழ்க்கையில் முன்னேறி போகணும் அப்படின்ற அந்த எண்ணமே வரமாட்டேங்குது. ஏதாவது தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சா கூட இப்போ என்ன பெரியசாக சம்பாதிச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவான எண்ணங்கள் தான் வருது. எப்படி இருந்தாலும் நம்ம என்னைக்காவது உலகத்தை விட்டு போக தான் போகிறோம், எதுக்கு இப்படி பணம்லாம் சம்பாரிச்சுக்கிட்டு அப்படின்னு நமக்கு ஒரு சோம்பேறித்தனமான ஒரு மனநிலை ஏற்படுது. இதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்காக நம்ம பணத்தை மட்டும் தேடி ஓடிட்டு வாழ்க்கையை அப்படியே விட்டுணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. எல்லாமே ஒரு பேலன்ஸ் தான். நம்ம பணம் சம்பாதிக்கிற அந்த வேலையிலையும் ஈடுபடணும், அதே சமயத்தில் குடும்பத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, நம்மளை டேக் கேர் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே தான் பண்ணணுமோ தவிர வெறும் இதை மட்டும் நம்ம 24 hours 100% பண்ணுறதும் கிடையாது. அதுக்காக ஒன்றுமே சம்பாதிக்காமல் உட்கார்ந்துருந்துட்டு இன்னொருத்தவங்களோட காசில் வாழ முடியுமா? நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காகவாது நம்ம பணத்தேடல் அப்படின்றது நிச்சயமாக நம்ம ஈடுபடணும். பணத்தால் சந்தோஷத்தெல்லாம் வாங்க முடியாது, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்கிற எதையுமே நம்பாதீங்க. அவங்கவுங்களுடைய தேவைக்கு தன்னுடைய நிலை என்னன்றதை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைச்சுக்கணும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், யார் இந்த மாதிரி சொல்லுவாங்க பணம்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு? 2 பேர் சொல்லுவாங்க. ஒருத்தர் யார்?
பணம் நல்லா சம்பாரித்து தனக்கான தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணி அளவுக்கு அதிகமாக எல்லாத்தையும் பார்த்துட்டேன் அப்படின்ற அந்த ஏஜ் தாண்டி வயசானதுக்கப்புறம் நிறைவாக ஃபீல் பண்ணதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், அனுபவிச்சிட்டேன், அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு. ஆனால் தன்னுடைய தேவைகள் எல்லாத்தையும் அவங்க பூர்த்தி பண்ணிட்டாங்க இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, சம்பாதிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம். நான் போய் உழைக்க மாட்டேன், உழைக்காமல் அப்படியே உட்காண்ட்ருப்பேன், யாராவது எனக்கு வந்து தரணும், இன்னொருத்தவங்க காசில் நான் உட்காந்து சாப்பிடுவேன் அப்படிங்கிறவங்க தான் இந்த மாதிரி டைலாக்ல சொல்லிட்டு இருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு மாதமும் வீட்டுக்கு வாடகை கொடுத்து கரண்ட் பில்லு, ஸ்கூல் ஃபீஸு, மளிகை சாமான், பால் காசுன்னு இப்படி 4 காசு யார்கிட்டையும் வாங்காமல் இருக்கிற சம்பளத்தில் அதை எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வேல்யூ என்ன அப்படிங்கிறது தெரியும். அப்போது தன்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு இந்த பணத்தேடல் அப்படின்றது நிச்சயமாக தேவை. இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பொய்கள். அவங்கவுங்களோட சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம அதை வந்து நிர்ணயிக்கணும். வெறும் பணத்துக்காக மட்டுமே நம்ம வந்து வேலை செய்கிறது கிடையாது. நம்மளுடைய ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் நம்மளுடைய திறமைகளை வெளிக்காட்டுறதுக்காகவும் நம்ம வேலைகளில் ஈடுபடுறோம். அதனால் சில பேர் கேட்குறாங்க இல்லையா என்கிட்ட, எனக்கு வந்து அடுத்த லெவலுக்கு போகணுன்ற எண்ணமே வரமாட்டேங்குது, நான் ஏன் சம்பாதிக்கணும், நான் ஏன் தொழில் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது அப்படின்ற சில நபர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து வெறும் இதை பணமாக மட்டும் பார்க்காம உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கு நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, ஒரு தொழில் பண்ணுறீங்க, இது எல்லாமே உங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட் தான். ஸோ அதுக்கு நீங்கள் படிக்கிறீங்க, அதுக்கு தகுந்த வேலை செய்கிறீங்க, அதுக்கு உங்களுக்கு ஒரு ஊதியம் கிடைக்கிது. அப்போ அந்த பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கும் உறுதுணையாக இருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கும் இது கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். அடுத்து மூணாவது, ஒரு சிலர் உங்ககிட்ட பேசும்போது, என்னுடைய கணவர் அல்லது மனைவி அவங்க ஒன்றும் சரியில்லை, அவங்க பண்ணுறது எதுவுமே சரியில்லை, ஆனால் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இது பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது உலக மகா பொய். அதாவது எப்படின்னா, கூட வாழக்கூடிய நபர்களை வந்து தரைக்குறைவாக பேசிட்டு இன்னொருத்தவங்களை வந்து ஒரு புகழ்ந்து பேசி எனக்கு இவங்களை பிடிக்கல, உங்ககிட்ட பேசுகிறதுக்கும் உங்கள்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இவங்க வரதுக்கு முன்னாடி நீங்கள் வந்திருந்தீங்கன்னா எப்பயோ நான் உங்களை தான் வந்து சூஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு ஒரு சில டைலாக்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இது உலக மகா பொய். அதாவது ஒன்று கூட இருக்கிறவங்க பிடிக்கல அப்படின்னா 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று அவங்க லீகலாக வந்துடுவாங்க, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தரக்குறைவாக பேசிட்டு உங்களை புகழ்ந்து பேச மாட்டாங்க. ஆனால் இப்படி ரெண்டுமே அவங்க செய்யாமல் இன்னொருத்தவங்க கூடவே இருந்துட்டு உங்கள் கூடயும் பேசுகிறாங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் எதையுமே நம்பாதீங்க, அது மிகப்பெரிய பொய். ஸோ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நிறைய நான் இந்த மாதிரி கேசஸ் வந்து பார்க்குறதுனால சொல்கிறேன். அதாவது அவங்க லீகலி அவங்க செப்பரேட் ஆகவும் மாட்டாங்க, அந்த பக்கம் ஒரு பக்கம் ஃபேமிலி ஓடிட்டுருக்கோம், ஆனால் பிடிக்கல அப்படின்னு போய் சொல்லிவிட்டு இன்னொருத்தவங்களோடையும் வந்து அவங்கள புகழ்ந்து பேசிட்டு இவங்களோடையும் வந்து ஒரு ட்ராக் ஓடிட்டுருக்கு. இதை நம்பிட்டு இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நம்மளை வந்து இவ்வளோ நல்லா பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நம்பி இவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அது உண்மை கிடையாது, அதுவும் மிகப்பெரிய பொய். அடுத்து 4வது, இப்போ இப்படி பொறுப்பில்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கான், ஆனால் இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா இவன் ரொம்ப நல்லாயிடுவான். இதுவும் உலகமாக பொய். இருக்கிறதுலே உருட்டில் உருட்டு, இது வந்து ரொம்ப பெரிய ஒரு உருட்டு. அதாவது யாரையும் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுலாம் திருத்த முடியாது. கல்யாணம் பண்ணி நிம்மதியாக வாழ்வாங்களா, இல்லை உட்காந்து திருத்திக்கிட்டு இருப்பாங்களா? கஷ்டப்பட்டு கடன் வாங்கி படித்து லோனில் வீடு கட்டி அதை அடைக்கிறதுக்காக வேலை வெட்டின்னு போய்கிட்டு இருக்கிறவங்க இதில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களா, இல்லை வந்த பொண்ணை உட்காந்து திருத்திக்கிட்டு இருப்பாங்களா? ஒருத்தரை திருத்தி கைக்குள்ளே போட்டுக்கிட்டாதான் திறமசாலி அப்படின்னு வேற ஊருக்குள்ளே ஒரு சில பொய்கள்லாம் போயிட்டுருக்கு. அப்படிலாம் கிடையாது. யாரையும் திருத்த முடியாது, யாரையும் மாற்றவும் முடியாது. இதில் வேற என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, உனக்கு வந்து கைக்குள்ளே போட்டுக்கிற திறமை இல்லை, உனக்கு வந்து அவங்கள வந்து அடக்கி ஆள்றது எப்படி அப்படின்ற அந்த திறமை இல்லாததுனால தான் இப்படி இருக்குது அப்படின்னுலாம் சில பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப பெரிய பொய். இதில் இன்னும் சில கொடுமையான ஒரு பொய்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னால் ஒருத்தரை திருத்த முடியாதா, ஒருத்தரை உன்னால் கைக்குள்ளே வச்சுக்க முடியாதா, ஒருத்தர் உன் பேச்சை கேட்க வைக்க முடியாதா அப்படின்னு யாராவது கேட்டு போகிறாங்கன்னு பயந்து எத்தனை பேர் மூச்சு விட முடியாமல் இன்னும் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்குள்ளேயே மாட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஓ நான் திருத்தலைன்னா எனக்கு திறமை இல்லை, நான் அதுக்கு வந்து லாய்க்கு இல்லை அப்படின்னு சமுதாயம் என்ன சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் திருத்திடுவேன், நான் எப்படியாவது கைக்குள்ளே போட்டுக்குவேன் அப்படின்னு முயற்சி பண்ணி கடைசியில் அதில் வந்து தோல்வி தான் அடைகிறாங்க. காரணம் என்னென்னா, யாரையும் மாற்ற முடியாது, திருத்த முடியாது, கைக்குள்ளெல்லாம் போட்டுக்க முடியாது. உங்களுக்கு வேறு வேலை இல்லையா, இப்படி உட்காந்து குடும்பத்துக்குள்ளே பாலிடிக்ஸ் பண்ணிவிட்டு மேனிப்புலேட் பண்ணி நடித்து கன்ஃபியூஷனை உருவாக்கி ஒருத்தரை குடும்பத்துலேருந்து பிரித்து தனியாக கூட்டிகிட்டு போய் அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி 24 மணி நேரம் இதே சிந்தனையில் இருக்கிறவங்களுக்கு இது சாத்தியம். உங்களுக்கு அது முடியுமா? நீங்கள் அப்படி பண்ணுவீங்களா? முடியாதுல்ல. அப்போ கரெக்டான பர்சனை சூஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி மேனிப்புலேஷன், ஆக்டிங்கு, இந்த பாலிடிக்ஸ் பண்ணுறது, உள்ளுக்குள்ளே தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸை க்ரியேட் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு வராது அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் அதை திருத்துறேன், மாற்றுறேன், கைக்குள்ளே போட்டுக்கிறேன் அப்படின்ற அந்த சவகாசத்துக்கே நீங்கள் போகாதீங்க. அடுத்த 5வது மிகப்பெரிய பொய், பெற்றவங்களும் கூட பிறந்தவங்களும் தான் கொஞ்சம் சரியில்லை, ஒரு மாதிரி இருக்காங்க, ஆனால் பிள்ளை ரொம்ப தங்கமானது தான், சேற்றில் மலர்ந்த செந்தாமரைன்னு வர சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒத்து வராது.
சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் சரியில்லை அப்படின்னா அந்த நபர் மட்டும் எப்படி நல்லா இருப்பாங்கன்னு நீங்கள் நம்ப முடியும். இது ரொம்ப ரேர் கேஸில் தான் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நமக்கும் அந்த மாதிரி அமையும் அப்படின்னு நினைக்கிறதுமே சில நேரத்தில் சூட் ஆகாது. ஆனால் பொதுவாக சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, பெற்றவங்களும் கூட பிறந்தவங்களும் சரியில்லை, நீ என்ன அவங்க கூடயே வாழ போகிற, நீ இவங்க கூட தானே வாழ போகிற, இவங்க சரியாக இருந்தால் போதும்ல அப்படின்னு ஆரம்பத்தில் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போய் வாழ்ந்ததுக்கப்புறம் தான் தெரியும் எதுவுமே சரியில்லை அப்படின்னு. அதனால் சில நேரத்தில் வந்து எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பொருத்தி பார்க்கும்போது நமக்கு அது சூட் ஆகுமா அப்படின்னா அது ஒரு சிலருக்கு ஆகும், ஒரு சிலருக்கு ஆகாது. ஸோ இந்த விஷயத்தை என்கிட்ட வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சரி பெற்றவங்க கூட பிறந்தவங்க சரியில்லைன்னா அதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க நல்லவங்களாக தான் இருப்பாங்கன்னு நினச்சி உள்ளே போனேன். ஆனால் கடைசியில் பார்த்தா இவங்க தான் மிகப்பெரிய ஒரு டாக்ஸிக்காக இருக்காங்க, அவங்க எவ்வளோ தேவையில்லைன்ற மாதிரி இருக்குது, அவங்களே பரவாயில்ல, இதுதான் இருக்கிறதுலே ஒரு பெரிய ஒரு நச்சா இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குடும்பம் அப்படிங்கும்போது அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாரையுமே நம்ம கன்சிடர் பண்ணணும். அதுக்காக வந்து இப்படி ஒரு விஷயமே இல்லையான்னு கேட்டால் அது சில பேருக்கு அது சூட் ஆகும், சில பேருக்கு அது சூட் ஆகாது. ஸோ நமக்கு எது செட் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கான ஒரு டெசிஷனை நம்ம எடுக்கணும். ஸோ இன்றைக்கி ஒரு 5 விஷயம் பார்த்துருக்கோம். எதெல்லாம் அந்த சமுதாயம் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படி இல்லை, இது மாறியும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 5 விதமான பொய்களை நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே போல் ஒரு சூப்பரான பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.